வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 3 இல்லை 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நார்மலாக பணியாரத்துக்கு வெள்ளைப்பாகை மாவில் கலக்கி சுடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் பணியாரம் தனியாக செஞ்சுட்டு வெள்ளைப்பாகில் பணியாரத்தை போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு வெள்ளைப்பாகில் பணியாரத்தை போட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். பணியாரத்துக்கு தனியாக மாவு செஞ்சு நம்ம செய்யலாம், இல்லைனா நம்ம இட்லி மாவுலேயும் பணியாரம் செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இட்லி மாவில் பணியாரம் செஞ்சு வெள்ளைப்பாகில் பணியாரத்தை போட்டு இப்போ நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ இனிப்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான். எண்ணெய் தேவையான அளவு, இட்லி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி, வெல்லம் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெல்லம் பாகு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வெல்லத்தை போட்டுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வெல்லம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு பாகு நம்ம பதமாக இறக்கணுன்ட்டு இல்லை, வெல்லம் கரைஞ்சாவே போதும். நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வடிகட்டிக்கிறேன். ஸோ திரும்பவும் நீங்கள் இதே பேனில் ஊற்றிட்டு நம்ம ஒரு லோ ஹீட்டில் நம்ம வேறு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம பணியாரம் சூடான பாகில் தான் நம்ம போட்டு எடுக்கணும். இதை நம்ம லோ ஹீட்டில் வேறு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பணியாரம் சுட்டுக்கலாம். மாவு இட்லி மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் மாவு கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் கலக்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உங்கள் மாவில். ஸோ இப்போ பணியாரக்கல்லை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பணியாரக்கல் இப்போ சூடாகிட்டுருக்கு. பணியாரம் செய்யும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்து வர்றது நான் சின்ன வயசில் லீவுக்கு ஊருக்கு போவேன். அங்கே காலையில் 6-7 மணிக்கே வீதியில் பணியாரம் செஞ்சு விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் அதை வாங்க போனால் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே பாதி காலி ஆகிடும். வர வழியிலே பாதியை சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் அவ்வளோவா வீதியில் பணியாரம் செஞ்சு விற்கிறதில்ல. சில இடத்துல இன்னமும் பணியாரம் செஞ்சு விற்றுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் இப்போவும் ஊருக்கு போனால் பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம். இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு. கல் இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கல் சூடானதில் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவு ஊற்றிக்கோங்க. ஒரு 3/4 நம்ம ஃபில் பண்ணுற வரைக்கும், குழியில் ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம மாவு ஊற்றிக்கணும். மேலே ஒரு சொட்டு எல்லாத்துக்கும் திரும்பி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்த அப்புறம் நம்ம திருப்பி போடுறது தான். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஸோ நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட ஊற்றலாம். நெய் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 பக்கமும் நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இதை நம்ம வெள்ளைப்பாகில் போட்டு எடுக்கிறது தான். நான் இப்போ போய் வெள்ளைப்பாகை எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த பணியாரத்தை பாகில் போட்டுக்கலாம். பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறி இருந்தால் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம பாகில் போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா டிப்பாகிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா பணியாரம் நல்லா ஊறும். எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஸோ நான் இப்போ பாகுலேருந்து எடுத்துடுறேன். இப்போ எல்லாம் நல்லா ஊறி இருக்குது. பணியாரம் நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன்.
சூடாக இருக்குது பாருங்கள். நல்லா பாகு வந்து பனியாரத்தில் நல்லா ஊறி இருக்குது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி இனிப்பு குழி பணியாரம் செஞ்சு சாப்பிடுவோன்ட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். பணியாரத்துக்கு நீங்கள் தனியாக மாவு அரைச்சி செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து இட்லி மாவு இருக்கும். அதை வச்சு நம்ம சுலபமாக வந்து கார பணியாரமோ இல்லைன்னா இனிப்பு பணியாரமோ செஞ்சிடலாம். கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இனிப்பு பணியாரம் வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.